ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். டியோட் ஆப்பில் வந்து சில ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரிசீவ் ஆகிருக்கு. அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கேஜ் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஓட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதில் எந்த பொருளாவது மிஸ் ஆகிருக்கா இல்லையா அதுவும் தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி பொருள் தான், 100 ரூபீஸ்க்குள்ளே இருக்கிற பொருள் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வாங்க அதை என்னென்னு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் ஆர்டர் போட்டு ஒரு 10 டேஸ் ஆச்சுங்க. 10 டேஸ்க்கு மேலேயே ஆச்சு எனக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு. வருமா வராதான்னு பயத்திலேயே இருந்தேன். சரி வாங்க இப்போ ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த வந்து சோப்பு டப்பா தான். இது வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபீஸ் தான். ஆனால் குவாலிட்டியில் குறையே இல்லைங்க. சூப்பராக நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு. இதில் நான் 5 இது வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். இதில் வந்து 3 வந்து பிங்க் கலராகவும் 2 வந்து க்ரீன் கலராகவும் கொடுத்துருந்தாங்க. இது மீஷோவில் வந்து 98 ரூபீஸுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கார்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் 25 கார் இருக்குது. 85 ரூபீஸுங்களா. ஆனால் எனக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஏன்னா மீஷோவில் வந்து 250 ரூபீஸ்க்கு இதே கார் தான் வந்து நான் பார்த்தேன். இது 85 இருக்கிறதுனால விலை கொஞ்சம் கம்மி தான், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் புக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29 ரூபீஸ் தான். இது வந்து நல்ல ஒர்த்தாக தான் இருந்துச்சுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது என்னென்னா இதுக்குள்ளே வந்து வாட்ரு வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த புக்கில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணால் உள்ளே வந்து டிஃபால்ட்டு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு விசிபிள் ஆகும். குழந்தைங்களுக்கு சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 29 ரூபீஸ். இது வந்து நல்ல குவாலிட்டிங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு, வெளியே வந்து பிளாக் கலரு. குவாலிட்டியில் குறையே இல்லை, சூப்பராக இருந்துச்சுங்க. 29 ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வயர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் நிறைய ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்னா இது எதாவது நம்ம அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த அடைப்பை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சிங்கில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அடைச்சிக்கும். அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி வந்து சிரஞ்சியில் அமுக்கிற மாதிரியே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வருங்க. இதுவும் ஒர்த்தாக தான் இருந்துச்சு 29 ரூபீஸ்க்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கலர் தான் வாங்கியிருந்தேன். இது 12 ரூபீஸ் தான். ஆனால் என்னென்னா இந்த ஒரே ஒன்று ப்ளூ கலர் மட்டும் டேமேஜாக இருந்துச்சு, உடஞ்சி விழுந்துருந்துச்சு. மற்றபடி ப்ராடக்ட் நல்லா தான் இருந்துச்சு, ப்ரஷ்ஷோடு வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன க்ளவுஸ் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். இது வந்து என்னென்னா வெஜிடபிள்லாம் கட் பண்ணும்போது நம்ம விரல் வந்து கட் பண்ணாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூடான பாத்திரத்தெல்லாம் இதை போட்டுட்டு எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இது ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்துருக்குங்க. என் கைக்கு பத்துமானே தெரியல. அதே சமயத்தில் இது வெஜிடபிள் கட் பண்ணும்போது நம்ம கையும் கட் ஆகுங்க. ஏன்னா இது வெறும் கிளாத்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோப் ஹோல்ட்ரு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 18 ரூபீஸ் தான். குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. இதில் என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நான் இந்த ஹோல்டரை இந்த சோப்பு டப்பா வைக்கிற அளவுக்கு வந்து இமேஜினேஷன் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இது சின்னதாகவும் அது பெருசாகவும் வந்துருச்சுங்க. அதுதான் இதில் இப்போ என்ன பண்ணுறது. சரி அப்படியே யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம். ஆனால் குவாலிட்டியில் குறை இல்லைங்க. 18 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். இதில் வந்து டபுள் சைடு டேப் கொடுத்துருக்காங்க. இல்லை சிங்கிள் சைடு தானா? ஆமாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி வாலில் வந்து ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரை இந்த மாதிரி வந்து மாட்டிட்டு இப்படியே ஒட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. இதில் வந்து 5 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். இப்போ 1 தான் என் கையில் கிடச்சிருக்கு. மிச்செல்லாம் வந்து போக போக நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் இருக்கும். இதில் வந்து அவங்க டிக் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பேக் பண்ண ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சே வந்து நம்ம எதாவது பொருள் வந்து மிஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நாமளும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பொருள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்கூல் ஓப்பன் ஆக போதில்ல, ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணேனுங்க. இது பார்த்திங்கன்னா 2 பென்சிலும் ஒரு லப்பர் ஸ்கேலு இரேசரோடு வரும். 17 ரூபா தான். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் ப்ரஷ்ஷு தான். இது வந்து 52 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து மற்ற ஆப்பில் கம்பேர் பண்ணும்போது 100 ரூபீஸ்க்கு மேலே தான் இருந்துச்சு. இதில் தான் 52 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. குவாலிட்டி எப்படி இருக்குமோ நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன்.
ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. இந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு முன்னாடியும் சரி அந்த ஹேண்டிலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா என்னோடய ப்ராடக்ட் உடஞ்சிருச்சுங்க. எனக்கு டேமேஜாக தான் வந்திருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த சைடு இது வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த ஆப்பில். ஆனால் இது உடஞ்சிருச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற கப்பு நல்லாயிருக்கு. அதை மட்டும் அப்படியே ஒட்டி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். மாற்றலைன்னா வேறு என்ன பண்ண முடியுங்க. இதுக்கும் வந்து ஒட்டுறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. என்ன பண்ணுற, ஆசைப்பட்டு வாங்கினது இப்படி உடஞ்சி போச்சு. சரி இதோட இப்படியே வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த ப்ராடக்ட் இந்த க்ளவுஸு தாங்க. இது வந்து 59 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸுக்கு வந்து நான் முக்கியமாக வாங்கினது என்னென்னா என்னோடய பாத்ரூம் டைல்ஸ் வந்து கழுவுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அது கெமிக்கல்லாம் இருக்கிறதுனால நம்ம கை வந்து இதாகிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சைடு வந்து நல்லாயிருக்கு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் கெட்டியாக நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நுழையுது, நல்லாவே இருந்துச்சுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா 5 இது ஆர்டர் பண்ணேன்னு, அது இப்போ தான் வந்து கிடைக்கிது. 2 அப்போ ஒன்று அதோடு சேர்த்து 3. ஐயோ மிச்சத்தை காணோம். எங்கேப்பா இருக்கீங்க, வந்துருங்க. 4 அப்புறம் இன்னொன்று பையன் எங்கே, அந்தந்த அங்கே இருக்கு. கிடச்சிருச்சு. மொத்தம் 5. ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி வந்து இந்த சீவுறது தான் வாங்கியிருந்தேன். இது வந்து குட்டியாக இருக்குல்ல, அழகாக இருக்குங்க. கீழே வந்து டார்க் க்ரீன், மேலே வந்து லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16 ருபீஸ் தான். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது யூஸ் ஆகுது ஆகலைங்கிறது 2ஆம் பட்சம். பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் இஞ்சி பூண்டு இந்த சீஸு இதெல்லாம் வந்து சொரவுறதுக்கும் யூஸ் ஆகும். கேரட்லாம் வந்து ஈஸியாக வந்து துருவிக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. 16 ருபீஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கும் தனி அட்டைப்பெட்டிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா? அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய கத்தி இருக்குங்க. ஆனால் எல்லாமே மொன்னையாக இருக்குது, சீவ மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த சாணம் பிடிக்கிறதுக்கு வந்து இது தான் வாங்கியிருந்தேன், ஷார்ப் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 62 ருபீஸு. மற்ற ஆப் கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். இதில் பார்த்திங்கன்னா 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பசங்க, கரடி பசங்க பார்த்திங்களா, நான் சொன்னேன்னா அழகாக இருக்காங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வயர்லாம் இருக்குல்ல, அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குங்க. 70 ருபீஸ். அதுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 17 ருபீஸ். இவங்களை வந்து இந்த இதில் வந்து அந்த ப்ளக் பாயிண்டெல்லாம் வந்து சொருகி வச்சுக்கலாமா. இதுக்கு வந்து நான் இவங்களை வந்து க்ரீன் கலரில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆனால் இவங்க எனக்கு வந்து ரிசீவ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த கலரில். இருந்தாலும் இவங்களாம் அழகாக தான் இருக்காங்க, நம்மளும் வச்சுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கீச்செயின். இதை வந்து என் பொண்ணுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டோரிமேன் கீச்செயின் பார்த்திங்களா, லைட்டெல்லாம் எரியுதுங்க. 12 ரூபா தான், 12 ருபீஸ். ஒர்த்து தான். குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பேக்கில் இல்லைனா வந்து சைக்கிளில் இருந்துச்சுன்னா கீழெல்லாம் மாட்டி விட்டால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாங்க. என் பொண்ணு அதுக்கு தான் வாங்கினா. இதில் 2 பீஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஒன்று இருக்குது, இன்னொன்று எங்கேன்னு தேடணும். வரும், அடியில் இருக்குது. இல்லை அது எனக்கு அந்த ஓட்டையை நினச்சா தான் பயமாக இருக்குது, அதுக்குள்ளே எதாவது மிஸ் ஆகிருக்குமோன்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால பார்ட் 2 போடுறேன். கண்டிப்பாக வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.